ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் பாதப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான நல்லிராஜு. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது மௌனிகா என்ற பெண்ணுக்கும் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் மௌனிகாவிற்கு அதே ஊரைச் சேர்ந்த உதயகுமார் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து சந்தோஷமாக இருந்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் கணவர் நல்லிராஜுவுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் மனைவியை அழைத்து உதயகுமாருடனான உறவை முறித்துக் கொள்ளுமாறு கண்டித்திருக்கிறார். ஆனால் இதை பொருட்படுத்தாமல் மௌனிகா உதயகுமாருடன் தொடர்ந்து பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியே சென்ற நல்லிராஜு வீட்டிற்கு திரும்பவில்லை என அவரது மனைவி மௌனிகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காணாமல் போன நல்லிராஜுவை தீவிரமாக தேடி வந்தனர். ஆகஸ்ட் 6ஆம் தேதியான மறுநாள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே நல்லிராஜுவின் உடல் சடலமாக கிடந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் உதயகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. அதன் பேரில் அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின.